வெஜ் நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. வாழைப்பூவில் இந்த மாதிரி ஒரு நரம்பும் கீழே ஒரு சின்னதாக இறகு மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடுங்க. அந்த ரெண்டும் சரியாக வேகாது. அதனால் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த வாழைப்பூக்களை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 வாழைப்பூக்கள் நான் எடுத்திருக்கேன். எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதே எண்ணெயில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இது மாதிரி ஓரளவு வெந்த உடனேயே அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு பண்ணுங்க. செம்மையாக இருக்கும். நல்லா எல்லா வெங்காயத்தையும் எடுத்துருங்க. அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காயத்தூள், அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய் நல்லா கீறிக்கோங்க. அது நல்ல எண்ணெயில் வதங்கணும். பச்சை மிளகாவோட காரம் அந்த எண்ணெயில் இறங்கணும். அதே மாதிரி மாங்காய் ஸோ ஸ்பெஷல் இந்த குழம்புக்கு. இந்த மாங்காயும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் வதங்கும் போது ஒரு வாசனை வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நல்லா வதங்கும் போது இந்த குழம்புக்கு செமையான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். இப்போ சின்ன வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த 3 சேர்ந்து ஒரு அருமையான வாசனையை கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி இதோட வதக்கிக்கோங்க. வெஜ் நெத்திலி மீன் குழம்புன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட சேர்த்து தக்காளி பழங்கள், 2 கனிந்த தக்காளி பழங்களை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா குழைவாக வேகணும். அந்த குழம்பு ரொம்ப அந்த ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக இருந்தது. அது என்ன வெஜ் நெத்திலி மீன் குழம்புன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டோடனே இந்த ரெசிபி சொன்னார் அவர். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட அட்டகாசமாக இருந்தது. ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பொரிச்சு வச்சோம் இல்லையா வெங்காயம், வதக்கின வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மீன்வாயில் இங்கே நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த குழைவா வதங்கிறது தெரியுதுங்களா? இப்போ இந்த பொரிச்சோம் இல்லையா அந்த வாழைப்பூக்களையும் அதோட சேருங்க. இந்த டைம் நல்லா சேர்த்து வதக்குங்க. இந்த மாங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், அந்த வாழைப்பூ எல்லாம் சேர்ந்து பைண்ட் ஆகி செம்ம சூப்பராக இருக்கும் லுக்கு. இடையில கொஞ்சம் மல்லி இலையும் நீங்கள் தூவிக்கிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும்.
இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல உப்பு புளி காரத்தோட காரசாரமாக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ மிளகாத்தூள் நல்ல 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பவுடரோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே செம்மையாக இருக்கு. இதுக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணுங்க. இது சிம் ஃபயரில் வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா பவுடர்ஸ்லாம் சேர்த்துருக்கீங்க இல்லையா, அதனால. இந்த ஜார் அலம்பின வாட்டரை இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல செமி சாலிடாக குழம்பு கூட்டி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் உப்பு உரப்புமா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. சிம் ஃபயரில் வச்சு மட்டும் பண்ணுங்க, பெரிய தீயில வச்சிடாதீங்க, அனலை கூட்டிடாதீங்க. கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி குழம்புகள்லாம் மண் பாத்திரத்தில் செய்யுங்க, எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் இருக்கும். இடையில இடையில கொஞ்சம் மல்லி இலைகளை சேர்த்துக்கிட்டே வாங்க. மல்லி இலை சேர்க்கறதுனால எந்த குழம்பு வச்சாலும் அதோட ஃப்ளேவர் கூடி சூப்பராக இருக்கும். இந்த புளிக்கரைசலை குழம்புல ஆட் பண்ணுங்க. அந்த பேஸ்ட்டு புளிக்கரைசலில் ஈவனாக நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுற மாதிரி கரைச்சிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த குழம்பு அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட இன்னும் டேஸ்டாக இருக்கும். மல்லி இலை தூவி இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. எண்ணெய் கூட்டி வந்திருக்கு.
எண்ணெய் நிறைய விட்டு செய்யும்போது குழம்பு செம்மையாக இருக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லெண்ணெய் விட்டே சமையல் பண்ணுங்கள் இந்த குழம்பு. பச்சை மிளகாலாம் குழஞ்சி போயிடுச்சு. மாங்காய் பாருங்கள், வாழைப்பூ எப்படி இருக்குது பாருங்கள். குழம்பு கூட்டி வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு 50 ml தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட உப்பு, புளி, காரம் எல்லாத்தையும் இது ஹைலைட் பண்ணி விட்டுரும். பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் நெத்திலி மீன் குழம்பு செம. பழைய சாதத்துக்கு இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், புழுங்கல் அரிசி சாதம், பச்சரிசி சாதம் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், மல்லி இலை தூவி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ் நெத்திலி மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.